Hi students, last video seating arrangement square oda basics adukku ஒரு examples பார்த்தோம் ஒரு basic rule ஒன்று பார்த்தோம் அந்த basic rule என்னன்னா if suppose facing center அப்படின்னா clockwise வந்து left anti clockwise right if suppose not facing center னா clockwise வந்து right anti clockwise வந்து left ஓகேங்களா ஸோ இந்த பேசிக் ரூலை வந்து நீங்கள் ஸ்கொயர்லேயே அப்ளை பண்ணலாம் நீ அடுத்த நெக்ஸ்ட் வீக் வர வீடியோவில் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்க்கலாம் என்னென்னா ABCDEF and G are sitting around a square table facing the center in such a way that 4 of them sit at 4 corners of the square while 4 sit in the middle of one of the sides of the table. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க 4 பேர் வந்து கார்னர்லேயும் 4 பேரும் சென்டர் ஆஃப் தி சைட்ஸ்லேயும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ போன எக்ஸாம்பிளில் வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அதனால் நம்ம டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அசம்ஷன் என்னென்னு பார்க்கலாம் A sits second to the right of F sits in the middle of one of the sides of the table. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து யார் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு அவங்க சொல்ல இதில் வந்து F sits in the middle of one of the sides. ஸோ F கண்டிப்பாக மிடில் தான் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ G, who does not sit at any of the corners of the table, sits second to the right of D. Only 2 people sits between D and B, taken from one side. Taken from one side அப்படின்னா என்னென்னா ஒரு சைடில் வந்து 2 பீப்புள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அதுக்காக வந்து 2 சைடுமே இப்போது கிளாக்வைஸ் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் ஆன்டி கிளாக்வைஸில் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க கிடையாது ஒரு சைடில் அதாவது ஒன்றா கிளாக்வைஸ் இல்லை ஆன்டி கிளாக்வைஸில் வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் டிக்கு பிக்கு நடுவில் இருப்பாங்க ஸோ C is not an immediate neighbor of G, H sits second to the left of B, E is not an immediate neighbor of G or F. ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம் ஸோ ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A sits second to the right of F sits in the middle of one of the sides of the table. ஸோ F வந்து மிடில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ மிடில் உட்காந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ F ஸோ A sits second to the right of F. ஸோ எஃப்க்கு ரைட்டில் எஃப்க்கு ரைட்டுன்னா இது எப்போவுமே கிளாக் வைஸ் வந்து ஃபேஸிங் சென்டர்னா கிளாக் வைஸ்னால் லெஃப்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ்னால் ரைட்டு ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் செகண்டில் வந்து A இருக்காங்க A ஓகேங்களா அடுத்தது G, who does not sit at any of the corners of the table, sits second to the right of D. ஸோ கார்னரில் G வராது அதாவது இங்கே வராது இங்கே வராது இங்கே வராது ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா G, who does not sit at any of the corners of the table, sits second to the right of D. ஸோ Dக்கு ரைட்டில் ஸோ இஃப் சப்போஸ் நம்ம G இங்கே போட்டோம் அப்படின்னா G இங்கே போட்டிங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் G இங்கே போட்டாச்சு ஸோ G, who does not sit at any of the corners of the table, sits second to the right of D. ஸோ Dக்கு செகண்ட் ரைட்டில் யார் இருக்கா G இருக்கா ஸோ ரைட் அப்படின்னு வந்தாலே ஆன்டி கிளாக் வைஸ் ஃபேஸிங் த சென்டர்னா ஸோ அப்படின்னா D இங்கே வரணும் அப்போ தான் செகண்ட் ரைட்டில் G இருக்கான்னு அர்த்தம் ஸோ அதனால் G இங்கே வராது ஸோ இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது இங்கே ஸோ ஆட்டோமேட்டிக்காக G இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் D இங்கே வந்துடும் ஏன் அப்படின்னா நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க G, who does not sit at any of the corners. கார்னர்லன்னா 2 இடம் தான் பாக்கி இருக்குது ஸோ sit second to the right of D. ஸோ Dக்கு ரைட் செகண்டில் G இருக்கான்னு அர்த்தம் ஸோ இஃப் சப்போஸ் G இங்கே போட்டிங்கன்னா D இங்கே வரணும் ஆல்ரெடி இங்கே A போட்டிருக்கீங்க ஸோ அதனால் D இங்கே போட்டோம் G இங்கே போட்டாச்சு ஓகேங்களா அடுத்து only 2 people sits between D and B. ஸோ Dக்கும் Bக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வரலாம் B இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் ஸோ இங்கே தான் நமக்கு ப்ராபபிலிட்டி வேணும் ஏன்னா 2 ப்ராபபிலிட்டி வேணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டியில் வந்து B இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு ப்ராபபிலிட்டியில் Bயை இங்கே போட்டுக்கலாம் ஸோ மொத்தம் நமக்கு 2 ப்ராபபிலிட்டி வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுமே நம்ம கன்ஃபார்மாக தெரியும் இங்கே தான் வரணும் ஆனால் இது வந்து only 2 people sits between D and B அப்படிங்கிறத நம்ம வந்து ஏன்னா D இங்கே வந்துருச்சு B இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் ஸோ we have 2 probabilities ஸோ அடுத்தது
C is not an immediate neighbor of G. ஸோ G ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ C is not an immediate neighbor of G அப்படிங்கும்போது C இங்கே வராது. ஸோ C இந்த ரெண்டு இடத்துல வரலாம், ஆனால் எங்கே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே இதில் பார்த்தீங்கன்னா C is not an immediate neighbor of G ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ C இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இந்த ப்ராபபிலிட்டியில் C கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் H sits second to the left of B. ஸோ H sits second to the left of B. லெஃப்ட் அப்படின்னா ஃபேஸிங் சென்டர்னா கிளாக் வைஸ். ஸோ H sits second to the left of B. B லெஃப்டில் 1 2. ஸோ செகண்ட் இங்கே வந்துடும், இங்கே H வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி வரும்? இந்த ப்ராபபிலிட்டியில் H sits second to the left of B. ஸோ B இங்கே இருக்குது, செகண்ட் லெஃப்ட்னா இங்கே. ஸோ இங்கே H வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது லாஸ்ட் E is not an immediate neighbor of G or F. ஸோ ஜிக்கும் எஃப்க்கும் இமீடியட் நெய்பர் E கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது, E இங்கே தான் வந்தாகணும். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்குன்னா E is not an immediate neighbor of G கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராபபிலிட்டி நமக்கு வராது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி தான் ஒரு B இங்கே தான் வரும். ஸோ E is not an immediate neighbor of G or F. ஸோ எஃப்க்கு பக்கத்தில் E வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக E இங்கே வந்துடும். ஸோ அடுத்தது லாஸ்ட்டு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ABCDEF and G. ABC மட்டும்தான் இருக்குது. சிக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னு பாருங்கள். C is not an immediate neighbor of G. ஸோ G பக்கத்தில் C வராது. ஸோ C ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம். ஸோ எப்போவுமே நீங்கள் இதை போட்டுட்டு டிஃபால்ட்டாக இதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாக எல்லா அசம்ஷனும் நம்ம அரேஞ்ச் பண்ண சீட்டிங்கில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்தது சால்வ் பண்ணவே போகும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, how many persons sits between A and H when counted in anti-clockwise direction from A. ஓகேங்களா? ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? அது எப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஏக்கே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கே ஆன்டி கிளாக்வைஸ்னால் இது ஹெச்சுக்கு, ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் தான். இப்போ சப்போஸ் கிளாக் வைஸில் இது பண்ணிங்கன்னா 4 பேர். அதனால தான் அவன் ஆன்டி கிளாக் வைஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஓகே, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பண்ணி அடுத்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் எப்படின்னா பார்ப்போம். 8 persons EF GH IJ K and L are seated around a square table, 2 on each side. நல்லா போய்ட்டுங்க, 2 on each side கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார்னரில் யாருமே கிடையாது, 2 பேருமே எக்ஸாம்பிள் இது மாதிரி சைட்ஸ் 2 on each சைட்ஸில் இருக்காங்க. ஸோ இது போக there are 3 ladies who are not seated next to each other. ஸோ மொத்தம் 8 பேர்னு 3 லேடிஸ் இருக்காங்க. 3 லேடிஸுமே பக்கத்தில் இல்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம சீட்டிங் அரேஞ்ச் போக யார் மேல் யார் ஃபீமேல்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு J is between L and F, G is between I and F. ஓகேவா? ஸோ J வந்து Lக்கும் Fக்கும் நடுவில் இருக்காங்க, G வந்து Iக்கும் Fக்கும் நடுவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். J is between, J இங்கே போட்டு பார்ப்போம். ஸோ J is between L, ஸோ L இங்கே போட்டுப்போம். இப்போதைக்கு L and F, L and F. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, G is between I and F. ஸோ G is between I and F. ஸோ G இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ G is between I and F, I இங்கே வந்துடும். ஓகேவா? அடுத்தது H, a lady member is second to the left of J. இதில் இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2க்கே இன்னொரு ப்ராபபிலிட்டி வரும். எப்படி ப்ராபபிலிட்டி வரலாம் அப்படின்னா எஃப்பும் எல்லும் மாறலாம், அப்படியும் நமக்கு ப்ராபபிலிட்டி வரலாம். ஸோ அதனால் நம்ம இன்னொரு ப்ராபபிலிட்டி ஒன்று போட்டுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராபபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டிக்கு இது பண்ணணும். இல்லை ப்ராபபிலிட்டியெல்லாம் வராது, நம்ம போடுறதான் கரெக்டுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் தப்பு ஆகும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க,
ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப். ஸோ எஃப் வந்து இங்கே போட்டோம், எல்லை வந்து இங்கே போட்டோம். ஸோ இப்போ இது வந்து இதை வந்து மாற்றி போடுறோம். ஸோ ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப். அடுத்தது ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். ஸோ ஐ வந்து இங்கே வந்துடும், ஜி வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ மொத்தம் 2 ப்ராபபிலிட்டி. ஒரு ப்ராபபிலிட்டி வந்து எல் இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னொரு ப்ராபபிலிட்டி வந்து எல் இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இந்த மொத்தம் 2 ப்ராபபிலிட்டி. இதுக்கு மேலே வேறு எதுவும் ப்ராபபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? அடுத்து ஹெச், லேடி மெம்பர். ஹெச் வந்து லேடின்னு தெரிஞ்சாச்சு. இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே. ஸோ ஜேக்கு செகண்ட் லெஃப்ட்டில் இருக்காங்க, ஜேக்கு செகண்ட் லெஃப்ட்டில் ஹெச். இதுக்கு லெஃப்ட்னா ஜேக்கு செகண்ட் லெஃப்ட்னா ஹெச் இங்கே. ஸோ ஹெச் இங்கே. ஹெச் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, லேடி, ஃபீமேல் தெரிஞ்சிருச்சு. ஃபீமேல். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே வந்து ஹெச் எங்கே வரும், ஜே வந்து இங்கே இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச் எ லேடி மெம்பர் இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே. ஸோ ஜேக்கு லெஃப்ட் செகண்டில் ஹெச். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக தப்பு, இந்த ப்ராபபிலிட்டி தான் கரெக்ட். ஸோ இது சில டைம் வந்து தேர்ட் அசம்ப்ஷன் ஃபோர்த் அசம்ப்ஷன்லேயே தெரிஞ்சிடும். சில டைம் கடைசி அசம்ப்ஷனில் தான் ஒரு ப்ராபபிலிட்டி வந்து நம்ம போட்டு தப்புன்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு அசம்ப்ஷனும் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 2 இதுலேயே நீங்கள் ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எதில் கரெக்டாக போகிறீங்கன்னு தெரியும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி போயிட்டு இந்த ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இதுதான் கன்ஃபார்ம், அது வேணால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து எஃப் எ மேல் மெம்பர் இஸ் சீட்டட் ஆப்போசிட் டு இ. ஸோ எஃப் வந்து ஈக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. எஃப் இங்கே இருக்குன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இ இங்கே வந்துடும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் வந்து மேல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் நமக்கு மேல் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஓகேவா? அடுத்தது தேர் இஸ் அ லேடி மெம்பர் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ. ஓகேவா? எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் ஒரு லேடி மெம்பர் இருக்காங்க. அப்போ ஜி வந்து லேடி. ஸோ ஜி வந்து ஃபீமேல். ஓகே. எஃப் எ மேல் மெம்பர் இஸ் சீட்டட் ஆப்போசிட் டு இ எ லேடி மெம்பர். இதை விட்டுட்ட பாருங்கள். எஃப் எ மேல் மெம்பர் இஸ் சீட்டட் ஆப்போசிட் டு இ. இ வந்து லேடி மெம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இ லேடி. ஸோ கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மொத்தம் 3 லேடிஸு. 3 லேடிஸுமே பக்கத்தில் உட்காரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம 3 லேடிஸை பக்கத்தில் உட்காரல, 3 ஃபீமேல் வந்துருச்சு. அப்போ மீதி எல்லாருமே மேல் தான். ஸோ இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல். ஸோ இஎஃப் ஜிஹெச் ஐஜே கே மட்டும் இல்லை. ஸோ கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாத பாக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ எஃப் மேல், ஜே மேல், ஏன்னா 3 லேடிஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாருமே மேல் தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போக எக்ஸ்ட்ராவாக அவங்க மேல் ஃபீமேல் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஒருத்தனுக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஆரஞ்சு பிடிக்கும், ஆப்பிளுக்கு பிடிச்சவங்க வந்து ஆரஞ்சு பக்கத்தில் உட்காரல, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பர்சன் அவனோட இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லைன்னா அவனோட ஏஜ் இல்லைன்னா அவனோட ஜெண்டர் கொடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உட்கார வைப்பாங்க. ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வர ப்ராப்ளம். ஓகேவா? இதுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஆர் 3 லேடி மெம்பர்ஸ். ஸோ இந்த இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல்ல யார் லேடி மெம்பர்ஸ்? இ, ஹெச் அண்ட் ஜி. இதுதான் ஆன்சர். இ, ஹெச் அண்ட் ஜி இதுதான் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எம்சிக்யூவாக தான் வரும் எல்லாமே. இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும். நான் ஏன் சாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா, நம்ம சாய்ஸ் இல்லாமையே நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.